ஸ்டாலின் சமீபத்தில் அதிரடியாக துரைமுருகனுடைய போர்ட்போலியோ ஒரு அனுமதி போர்ட்போலியோ துரைமுருகனுக்கும் கடந்த காலத்தில் சமீபத்தில் அமைச்சர்கள்லாம் மாற்றினார், பதவியெல்லாம் மாற்றினார், அதிரடி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தார். இதில் கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டு இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு மீது நடவடிக்கை எடுக்கணும். எல்லாம் குமுறல். அவரை உள்ள நகராட்சித்துறையில் இருக்கிற எல்லா பொறுப்பில் இருக்கிறவங்களும், உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களும் அவரை தூக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாமே நேருவை என்ன சொல்றதுன்னே புரியாமல் அப்படியே திண்டாடிட்டு இருக்காங்க. தலைமை நடவடிக்கை எடுக்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கலைஞரை மிஞ்சிய ஸ்டாலின்னு அவருக்கு சிம்பாலிக்காக காமிச்சிட்டார். நேற்றுக்கு நடந்தது திருச்சியில் நடந்த விழாவில் அவர் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை திருச்சி மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டை பிளான் பண்ணி கட்டி நல்லா அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கு நேற்று திறப்பு விழாவில் நேரு கஷ்டப்பட்டு நல்லா பண்ணாருன்னு சொல்லி நிறுத்திட்டு அன்பில் பொய்யாமொழியை தூக்குன்னு தூக்கிட்டார். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி பள்ளி கல்வித்துறை ரிசல்ட் வந்தது. அது 98% தூக்கிடுச்சு. பரவாயில்ல, எல்லா மாவட்டத்துலேயும் ஆவரேஜாக வந்துடுச்சு. கல்வியில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து நடவடிக்கை கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அன்பில் பொய்யாமொழியை நல்லா மேடையில் ஹைலைட் பண்ணிட்டார். மேடையில் தமிழக மக்களுக்கு அவருடைய அன்பில் பொய்யாமொழியினுடைய அமைச்சர் போர்ட்போலியோ நடவடிக்கை பற்றி விவரித்தார், வார்த்தைனார். அது நேரு வட்டாரங்களுக்கு மிகப்பெரிய கருப்பு. ஆமாம், என்ன இது தளபதி முதல்வர் திருச்சி மாநகரத்தில் திருச்சி மாநகர முதல்வராக அப்பாவும் பிள்ளையும் கொடி கட்டி பறந்தாங்க. இங்கே அன்பில் பொய்யாமொழிக்கு முதல்வர் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டு போயிட்டார். நடக்கிறது உண்மை தானே. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை சேலஞ்ச் பண்ணி தூக்கிட்டு போயிட்டார். போகிற போக்கில் அவர்கிட்ட நகராட்சித்துறை போனாலும் போயிடும் போல் இருக்கு, மாற்றி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு போல் இருக்கு. வேற போர்ட்போலியோ கொடுத்துட்டு ஆமாம், மொத்த பிடியும் நகராட்சித்துறை அமைச்சர் நேருகிட்ட தான் இருக்கு. அறிவாலயத்திலிருந்து மற்ற அமைச்சர்கள்லேருந்து 2ஆம் கட்ட தலைவர்களில் ஏவா வேலு, பொன்முடி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டாங்க. துரைமுருகனும் வேஸ்ட்டாக போயிட்டாரு. இப்படியே இருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்படியே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நேரு தான் கொடி கட்டி பறக்கிறாரு. நேரு கண்ட்ரோலில் தான் திமுகனுடைய கண்ட்ரோலில் தான் நேரு. அறிவாலயமே நேரு கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லி உங்கள் வேகத்தை குறை அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு முறை சொன்னாலாம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினதும் இன்னும் ராமஜெயம் தான் திருச்சி சிஎம் ஆயான்னு. அதுலேருந்து ராமஜெயத்தை கொஞ்சம் அடக்கி வாசிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ திருச்சியில் தளபதி நேரு சொல்லாமல் சிம்பாலிக்காக கொண்டாந்து அன்பில் பொய்யாமொழியை தூக்குன்னு தூக்கிட்டார். நேரு டம்மி ஆகிட்டார். அதனால இனி வருங்கிற குறை காலத்திலேயாவது நேரு அமுக்கி வாசித்து கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல பேர் இருப்பாரான்னு பொறுத்துந்து பார்ப்பார் தளபதி. அதையும் கேட்கலாம். வருங்காலத்தில் நகராட்சித்துறை மீண்டும் திமுக அமைச்சரவையில் நகராட்சித்துறை யார் கைக்கு போகணும்னு தெரியாது. துணை முதல்வர் கைக்கு போனாலும் போயிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ போனாலும் போயிடும் துணை முதல்வர் இலாகாவுக்கு. ஆமாம், அந்த காலகட்டம்லாம் வருது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் இன்னொரு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றங்கள் உறுதியானால் துணை முதல்வர் கைக்கு போனாலும் போயிடும். இருக்கிற 10 மாதத்தில் மீண்டும் ஆட்சி அமைச்சாலும் துணை முதல்வர் கைக்கு தான் போகுது. நகராட்சி நிர்வாகத்துறை, உள்ளாட்சித்துறையும் நகராட்சி நிர்வாகத்துறையும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. முதல்வருடைய அதிரடி நடவடிக்கையை கண்டு எல்லாமே ஆட்டம் கண்டிருக்காங்க. எந்த லெவலுக்கு இந்த ஆட்டம் போகுன்றது பொறுத்து பார்ப்போம்.